விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. ரப்பர் மற்றும் டென்னிஸ் பந்து கிரிக்கெட் விளையாடுபவர்கள் மத்தியில் தற்போது ஸ்கூப் பேட் என்ற கிரிக்கெட் மட்டையின் பயன்பாடு அதிகரித்துள்ளது. காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம். ஒரு காலத்தில் தென்னை மட்டை தொடங்கி மரக்கட்டை வரை பேட்டாக பயன்படுத்தப்பட்டு வந்த ரப்பர் பந்து கிரிக்கெட் போட்டிகள் இப்போது அனைவரும் தரமான மட்டையை பயன்படுத்தும் அளவுக்கு மாறியிருக்கிறது. இன்று சர்வதேச கிரிக்கெட்டில் சாதித்து வரும் பலரும் கெல்லி கிரிக்கெட் எனும் தெருமுனை கிரிக்கெட்டின் மூலமாக திறமையை வார்த்து கொண்டவர்கள்தான். 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ரப்பர் பந்து கிரிக்கெட் போட்டிகளில் அதற்கான மட்டைகளை பயன்படுத்தப்பட்டு வந்தன. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக ஸ்கூப் பேட் எனப்படும் சீவி செதுக்கப்பட்ட மட்டைகளை பயன்படுத்துவதில் இளையோர் ஆர்வம் காட்டுகின்றனர். வழக்கமான மட்டைகளின் அளவை காட்டிலும் இவற்றின் நீளமும் அகலமும் தடிமனும் சற்று அதிகமே. அது மட்டுமின்றி ஹீட் ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்ட மட்டைகளும் புழக்கத்தில் உள்ளன. வழக்கமான மட்டைகளை விட இவ்வகை மட்டைகளால் பந்தை அதிக தூரம் தூக்கி அடிக்க முடிகிறது என்கின்றனர் இளைஞர்கள். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கிரிக்கெட் விளையாட பழகினது என்னமோ நார்மல் பேட் தான். காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த நார்மல் பேட்டை கொஞ்சம் அன்லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்கூப் பேட்டெல்லாம் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூப் மட்டைகள் தொடக்கத்தில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்களில் தான் அதிக அளவில் விளம்பரப்படுத்தப்பட்டன. ஸ்கூப் பேட்டின் பயன்பாட்டால் பந்து வீச்சாளர்கள் இன்னும் சிரமத்தை சந்திப்பதாக கருத்துகளும் உள்ளன. அதிக லென்த் இருக்கங்காட்டி இது ஸ்கூப் பேட்டருக்கு மட்டும் நிறையா கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி தோணுது. காலப்போக்கில் எங்களுக்கு இப்படிதான் கேரளா பேட்டுன்னு ஒன்று இருந்துச்சு. அந்த பேட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் கொஞ்சம் ஃபார்மில் இருந்துச்சு. இப்போ கேரளா பேட் பயன் பண்ணக்கூட தடவை விதிச்சங்காட்டி அதிகமாக இந்த ரீல்ஸில் ஸ்கூப் பேட் போகிறங்காட்டி இந்த பேட்டை பார்த்து எல்லாம் இந்த பேட்டுக்கு விரும்புகிறாங்க. ரன்களை விளாசி தள்ளும் நோக்கில் இளைஞர்கள் ஸ்கூப் பேட்டுகளை வாங்கினாலும் அவற்றின் ஆயுட்காலம் 1 முதல் 1.5 வருடங்கள் தான் என்கிறார் விற்பனையாளர் பென்ஸ். ஒரு சிங்கிள் ஹேண்டடா ஒரு பிளேயர் மட்டும் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஸ்கூப் பேட் 1 இயர் தான். ஒட்டுமொத்த டீமுக்கு இப்ப ஸ்டிச் பால் கிரிக்கெட் மாதிரி கிடையாது. ஏது 15,000-20,000 வரும், அது 2,000-3,000 ஹோல் டீமும் விளையாடும். அதிரடி கிரிக்கெட் மீதான ஆர்வம் இக்கால தலைமுறை இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளதன் தாக்கமே இது போன்ற புதிய ரக பேட்களின் ஆதிக்கத்திற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் புதிய வரவுகள் பாரம்பரிய கிரிக்கெட்டை அழிக்கும் வகையிலேயே இருப்பதாக கிரிக்கெட் ஆர்வலர்கள் கருதுகின்றனர். மாடர்ன் டே கிரிக்கெட்டில் லங்கன் பேட்டுகள், ஸ்கூப் பேட்டுகள், பிளாஸ்டிக் பேட்டுகள் என அதிரடி கிரிக்கெட் மீதான ஆர்வத்தை இளைஞர்கள் ஒவ்வொரு விதமாகவும் தொடர்ச்சியாக வெளிப்படுத்திக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இருப்பினும் தாங்கள் சிறு வயதில் விளையாடி பழகிய அந்த பாரம்பரிய பேட்களையும் அழிந்திடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் கிரிக்கெட் காதலர்களுக்கு நிச்சயம் உண்டு. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் பிரவீன். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.